6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் என்ன சொல்றாரு? இன்றைக்கு இருந்து நாளைக்கு நெருப்பில் போடப்படுகிற இந்த புல்லை பாருன்றார். இந்த புல்லுக்கு இவ்வளவு அழகாக உடுத்து வைக்கிறவர், இவ்வளவு நேர்த்தியாக உடுத்து வைக்கிறவர், உங்களுக்கு அதை காட்டிலும் அதிகமாக உடுத்து வைக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா அற்ப விசுவாசிகளே. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. அர்த்தம் தான் வழங்க மாட்டேன் ஜனங்களுக்கு. நானும் சின்ன வயசுலேருந்து பைபிள் வாசிச்சுட்டு வரேன். பிரசங்கர் ஆகிறதுக்கு முன்னாடியே பல முறை வாசிச்சிட்டேன். இந்த கதை தெரியுமானா அந்த கதை தெரியும், எல்லா கதையும் தெரியும் எனக்கு பைபிளில். ஏன்னா எங்கள் வீட்டில் வாசிக்க வச்சாங்க. காலையிலையும் வாசிக்கணும், சாயந்தரமும் வாசிக்கணும். கதைன்னு தெரியும், கதை எங்கே இருக்குன்னு தெரியும், நிறையா கதைகள். அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு தெரியும் அடுத்தது எங்கே போகிறாருன்னு. நாங்கள் தெரப்பி ரெடியாக வச்சு ஏன்னா வாசிக்கணும், அங்கெல்லாம் கோயிலில் ரெடியாக வச்சுருப்போம், வாசிப்போம், எல்லாம் அதெல்லாம் ரொம்ப உஷாராக இருப்போம். விவரம் நல்லா தெரியும் எங்களுக்கு. அதனால் பைபிள் தெரியும், கதையெல்லாம் தெரியும், ஆனால் கதை என்ன சொல்லுதுன்னு தான் தெரியாது. அதைத்தான் இப்போ கண்டுபிடிச்சேன் நான். என்ன சொல்லுதுன்றது தான் பிறகு வந்து அறிவு எனக்கு. அதுதான் ரொம்ப அவசியம் பாருங்க. சும்மா கதை தெரியும்னு சொல்லி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு எனக்கு பைபிள் தெரியும், என்ன தெரியும் தான் கேட்குறது நான். என்ன தெரியும் பைபிள்? தெரியும், தானியேல் கதை தெரியும், எனக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத் தெரியும். அது என்ன சொல்ல வருது அதை கவனிங்க. அப்போ காட்டு புல்லை பாருங்க. இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற அந்த புல்லுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்து கடவுள் அவ்வளோ அழகாக அதை உடுத்து வித்தார் என்றால், உங்களை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவான்றார். நான் சொல்கிறேன் என்ன சொல்லுதுன்னு இப்போ எனக்கு விளங்குது. என்ன சொல்கிறதுன்றது விளங்குறது. இப்போ நான் சொல்கிறேன் என்ன சொல்லுதுன்னு. கர்த்தர் நீங்கள் உங்களுக்கு மட்டும் விசுவாசம் இருந்தால், விசுவாசம் என்ன பண்ணும்? உங்களுடைய உலக பிரகாரமான தேவைகள், சட்ட முதலான தேவைகளை நிச்சயமாக நன்றாக சந்திக்கும். விசுவாசத்தின் மூலமாக உங்களுடைய உலக பிரகாரமான தேவைகள் அத்தனையும் சந்திக்கும். அப்படிதான் இயேசு போதிக்கிறார். அதனால தான் கூட்டம் அலமோதுது இயேசுக்கு. எல்லாருக்கும் பொறாமை, பரிசேயர்களுக்கு பொறாமை. பரிசேயர் கூட்டத்துக்கு போனாலே விளங்கிடுவாங்க, இது இல்லை வேற கூட்டம் வந்து. ஒரு ஆள் அப்படி தான் போய் எங்கேயோ உட்காந்துட்டு இதை தேடிட்டு வந்துட்டு வேற எங்கேயோ போயிட்டாரு. போய் உட்காந்தோன்னு சொல்கிறார், 5 நிமிஷத்தில் விளங்கிடுச்சு எனக்கு அது இல்லைன்னு. அங்கே ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், இது என்ன நான் ஒன்று தேட்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டாங்க என்ன. ஐயோ அதுவா, அது அங்கே வேற அது அப்படின்னு நான் அந்த ஆள் ஏந்திரிச்சு அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி இங்கே ஓடி வந்தார் அவர். அப்போ கவனிங்க, இயேசுவுக்கு கூட்டம் ஓடுதாங்க அவர் சொல்கிறது கேட்கறதுக்கு. ஏன் என்னத்துக்கு ஓடுறாங்க? ஏன்னா எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பது குறித்து கவலைப்படாது. அன்றாட தேவைகள் கர்த்தர் சந்திக்கிறார். அற்ப விசுவாசிகளே விசுவாசம் வைங்க, விசுவாசத்தினால உங்களை அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படும் பிரசங்கம் பண்ணுறார். டாக்டர்லாம் பிரசங்கம் பண்ணாரா? ஆமாம் பண்ணார்.